ஹாய்டா. மாஃபியா. தென் கிருஷ்ணவேணி. ஹாப்பி பர்த்டே. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, சிஸ்டர்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ரொம்பவே இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கணும். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நீங்கள் தான் கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்கள் முன்னாடி சீக்கி இருக்கான். சிக்கி கிட்ட இருக்க கண்ணு அது நீங்கள் மைண்ட் பண்ணலை. சிக்குவை பார்த்து மெர்சல் ஆகிட்டீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ்லேயே என்னவா எப்படி இருக்கான், இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இவன் வாய்ஸு வர்ற மாதிரி இருக்கு. நம்ம உண்மையாகவே ஹெத்தில் தான் இருக்குமா இல்லை ஹெவனில் இருக்குமா? இந்த ஏஞ்சல்ஸ்லாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்கல்ல, நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். பட் ஏஞ்சலை நான் இப்போ தான் முன்னாடி பார்க்குறேன். என்னம்மா இருக்கான் அப்படின்னு நீங்கள் படுத்துட்டே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. சேக்கி கேட்டு கேட்டு பார்த்து செம்ம கடுப்பாயிட்டான். நீங்கள் 2 காலையும் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்க 2 காலுக்கு நடுவில் சுடுறான். நீங்கள் அலறி அடிச்சுட்டு எழுந்து உட்காரீங்க. இது இப்போ தான் தெரியுது, இது ட்ரீம் இல்லை. பிகாஸ் நீங்கள் தூக்கிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா, ட்ரீம் இல்லை, ரியல்னு இப்போ தான் தெரியுது. அலறி அடிச்சுட்டு எழுந்து உட்காரீங்க, சிக்கவை பார்க்குறீங்க. இப்போ தான் உங்கள் கைக்கு உங்கள் கண்ணுக்கு அவன் கையில் இருக்க கண்ணே தெரியுது. கண்ணா கண்ணா, இவன் இவன் ஏஞ்சல் இல்லை, ஐயோ நம்மளை கொள்ள வந்த ஏமா அப்படி சொல்லிட்டு சிக்கி சுற்றி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. நிறைய பேர் உங்களை ஏம் பண்ணி கன் வச்சுருக்காங்க. டி யார் நீ? ஃபஸ்ட்டு உன் கெட்ட பேர் சரியில்லையே. ஒழுங்கு மரியாதை சொல்லி யார் நீ? எப்படி வந்தா? எப்படி இந்த கண்டெய்னருக்குள்ள? சார் 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 என்ன சுற்றாதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். இப்படி பேசுகிறீங்க, இன்னும் டவுட்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் இருக்கிறது ஜென்ஸ் கெட்டப்பில், பட் நீங்கள் பேசுறது லேடி வாய்ஸில். என்ன மெமிக்ரி பண்ணுறியோ? என்ன நடக்குதுங்க? இப்போ இன்னைக்கு உயிரிட கூட போகிறது கிடையாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஜேகே கெட்டில் கண்ணை பயன் பண்ணி எண்ணி உனக்கு 3 செகண்ட் டைம். இப்போ மட்டும் ஒழுங்காக நீ யாருன்னு சொல்லன்னு வைக்க, உயிர் உனக்கிட்ட இல்லை. ஓகே 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 ஓகே, என்னை சுற்றாதீங்க சார், என்னை சுற்றாதீங்க. உங்கள் கையை தூக்கிட்டே இன்னும் நீங்கள் உங்கள் வாய்ஸில் தான் பேசுகிறீங்க. உங்கள் கண்ணை உங்கள் கெட்டில் அழுத்தி, டி நீ பொண்ணு பையனா நீ டேஷு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அடிச்சு உன் கையை காலெல்லாம் ஓட்டிங்கடா அப்படி சொல்லிட்டு ஜேகே மூவ் ஆகும்போது நீங்கள் ஜேகே காலிலே விழுந்து, சார் 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 அப்படி பண்ணாதீங்க, நான் ஏதோ பயத்தில் உளறிட்டேன் சார். இது 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 இதுதான் என்னோடய வாய்ஸு. அவன்கிட்ட பேசலாம் காட்டுறீங்க, இது ஜென்ஸை ஸ்ட்ரைன் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வரல. கிச்சின்னு வந்தாலுமே கொஞ்ச நேரம் சைலண்டாக நின்று உங்களே பார்த்துட்ருக்கான். சிக்கி விடுகாச்சு உங்களை கையை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுற? எங்கிறது வர? ஆமாம், இதுக்கு முன்னாடி என்ன வாய்ஸ் அது? டேய் உன்னை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக வருதோ. ஒழுங்கு மரியாதை பண்ணி உண்மை சொல்லலான்னு வையன். அப்படி சேகி சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் கையை ஒரு நிமிஷம் சார் அப்படி சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே போது எல்லாரும் நீங்கள் கன் எடுக்க போகிறீங்கன்ட்டு அலர்ட் ஆகிட்டு அகெயின் உங்கள் முன்னாடி அந்த கன்னை ஏம் பண்ணும்போது சுற்றாதீங்க, நான் எதுவும் எடுக்கலை, நான் உனக்கு காட்டணும் சாருக்கிட்ட, சுற்றாதீங்க அப்படின்னு உங்கள் ஹெட்டை கவர் பண்ணிவிட்டு அகெயின் உங்கள் வாய்ஸில் கத்துறீங்க. சேகி அசால்ட்டா, இவர் எங்கே இருக்கான், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஷூட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வேறு வேலை பாருங்கள் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் சார் சுற்ற வேணா சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிட்டு உங்கள் அங்கிள் தான் சொன்ன உடனே சடனாக ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் தலையில் கை வச்சுட்டு சார் ப்ளீஸ் சுற்ற வேணா சொல்லுங்கள் சார். அவன் ஆன்சர் ரைஸ் பண்ணி எல்லாரையும் பின்னாடி போக சொல்கிறான். அடுத்த செகண்ட் எல்லோரும் மூவ் ஆகிறாங்க. நீங்கள் அவங்க ஹெட்டில் கை வச்சுட்டு கவுந்தது தான் சார் சுற்ற வேணான்னு சொல்லுங்கள் சார் இப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஏய் உனதாண்டா, எழுந்துரு. லைட்டாக நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அங்கிளா? அங்கிளை இப்போ நீ பார்த்தா
அதான் சார். ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பாக்கெட்டில் கை வைக்கிறீங்க. அகெயின் அந்த கன் சவுண்டு அவங்க லோட் பண்ணி உங்கள்கிட்ட எய்ம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ சிக் 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 சிக்னு அந்த சவுண்டு. அவ உங்களை பார்த்த இது பாரு, பயப்படாத ஃபஸ்ட்டு. டேய் வெளியே போங்க. என்ன மாரி ஆளுங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அங்கிள் எங்கே பார்த்தா என்னது இது பாக்கெட்டில்? ஒன் செகண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கு எடுத்து அவன்கிட்ட நீட்டிட்டு அப்படின்னு ஒன்று பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அந்த கார்டை பார்க்குறான். அவனுடைய அங்கிள் கார்டு தான். ஏய் இது எப்படி உங்ககிட்ட? சார் தான் கொடுக்க சொன்னார். கொடுக்க சொன்னாரா? ஏன்? இல்லை என்ன உங்கள் கூடிய வேலைக்கு சேர்த்துக்க சொன்னார். வாட்டு ஒன்றை அப்படி சொல்லிட்டு திரும்பி, டேய் இவனை போட்டு தள்ளுங்க, என் மொபைல் எடுத்துருவாங்க, அங்கிள் கால் பண்ணுங்க. அக்கேன்னு போகிறான். இந்த மாதிரி சொன்னா ஜிகே உங்களை ஒர்க்கில் சேர்த்துப்பா. இந்த கண்டெய்னர் ஜிகேவோட குடோனுக்கு தான் போவோம். எங்கே போவோம் எது போவோம் அதெல்லாம் தெரியாதா? அவனுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. பட் நீ எங்கே மாட்டினாலும் உன்னை முதல்ல ஜிகே கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. ஜிகே கிட்ட போன அடுத்த செகண்ட் நீ இந்த கார்டு காட்டினா மட்டும் போதும், உன்னை ஒர்க்கில் சேர்த்துப்பான். அதுவும் இவன் அங்கிள் சேர்த்தான், அவன் சொன்னான் அப்படிங்கிறதுனால சேர்த்துப்பான். இந்த கார்டு காட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த கார்டை. இப்போ அந்த கார்டுக்கே வேல்யூ இல்லை. நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க, சார் வேணாம் சார், என்ன சுற்று வேணாம் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அவனுங்க உங்களை ஒரு கார்னரில் கூட்டிட்டு இழுத்துட்டு போகிறானுங்க. டீ கையை விடுங்கடா, டீ யாருன்னு மட்டும் தெரிச்சதுன்னா ஐயோ டீ சத்தியமாக உங்கள் காலில் கூட விழுறேன், என் கையை விட்டுருங்கடா அப்படின்னு நீங்கள் கத்திட்டே போகும்போது ஜேகே அவன் அங்கிளுக்கு கால் பண்ணியிருப்பான். எடுக்கல. ஒரு 2 டேஸாக அங்கிளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கிள் எடுக்கவே மாட்டேன்றாங்க. அகேன் உங்ககிட்ட தான் வரான். உங்களை கன் பாயிண்டில் நிற்க வச்சுருக்கானுங்க. ஷூட் பண்ணலாம். உங்கள் கன்னுக்கிட்ட ஏம் பண்ணும்போது டேய் ஒரு நிமிஷம் நவருங்க. ஆணுங்களும் நகர்றாங்க. சார் தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாற்றுனீங்க சார். உங்கள் அங்கிள் தான் சார் இங்கே அனுப்புனாரு சார், என்னை புரிஞ்சுக்கோங்க சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார் அப்படி சொல்லும் போது ஜேகே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். எழுந்துரு, எழுந்து நிற்கிறீங்க. உன்னை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பையன் மாதிரி ஃபீல் ஆகலையே. மை காட் சார் நான் பையன்தான், அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். ஹாய் அவங்ககிட்ட கை கொடுக்க போகிறீங்க. முறைகிறான். சாரி 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 பட் ப்ராமிஸா எங்கள் அங்கிள் தான். என்ன? இல்லை உங்கள் அங்கிள் அவர் தான் அனுப்புனாரு. இல்லையே என் அங்கிள் ரொம்ப ஃப்ளவராக இருப்பார். பட் இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கிட்ட அனுப்பணும்னு நினைக்கவே மாட்டார் அப்படி சொல்லிட்டு அகெயின் கண் எடுத்து உங்கள் ஃபோர்ஹெட் பாயிண்ட் பண்ணி சொல்லு, என் அங்கிள் எங்கே பார்த்தா? அவங்க உசுறுனா ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டுருக்கீங்க. ஆளுக்கு சுட பார்க்குறானுங்களே. ஒரே மைண்டு வயசு தான் உங்களுக்கு. அவன் நெத்தியில் வச்சு உங்கள் கண்ணை அழுத்திட்டு கிட்ட சொல்லுன்னு கேட்டான். என் அங்கிள் எங்க? ஃபைனலாக அவரை எங்கே பார்த்தா? சுட்டுட்டோம் சொன்னா நம்மள சுட்டுருவான். அவர் தான் செத்துட்டாரடா. சார் ஒரு 2 டேஸ் இருக்கும் சார். என்னை பார்த்தா அவர் தான் இந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு என்னை உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்க சொன்னார். இப்படி சமாளிச்சுட்டே இருக்கும்போது வி வரான் ஷர்ட்லெஸ்ஸா. எப்படி ஜேகேக்கு மரியாதை கொடுப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வி வரும்போது பென் பண்ணி அவனுக்கும் ஒரு மாதிரி இது பண்ணுறானுங்க. உங்கள் கண்ணு வியோட ஆப்ஸில் தான் போகுது. அதுவும் இந்த கன் பாயிண்டில் இருக்கீங்க இல்லையா, இப்போவும் உங்கள் கண்ணு அங்கே தான் போகுது. எங்கே பார்க்குறான் இவன் அப்படி திங்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தா வி வந்திருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் தலையிலேருந்து கன் எடுத்து மேலே ஏம் பண்ணி சுட்டா. அது பயங்கரமாக சுடுது. சத்தமே அப்படி இருக்கு. நீங்கள் கத்த வரலாம், வாய் ஓப்பன் பண்ணுறீங்க, அடுத்த செகண்ட் அந்த கண்ணு உங்கள் வாயில் இருக்கு. நான் என்ன கேட்டுட்ருக்க, நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஃபைனலாக என் அங்கிளை எங்கே பார்த்தா? இந்த கார்டு எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? என் அங்கிள் அவ்வளோ சீக்கிரம் இந்த கார்டு யாருக்குமே கொடுக்க மாட்டார்.
இன்க்ளூடிங் எங்களுக்கே கொடுக்க மாட்டாரு. அவனா உனக்கு மட்டும் எப்படி கொடுத்தாரு? இதுல இது வேற இருக்கா? ஓ மை காட், இது கூட தெரியாம இதை நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். அப்படி தோணுதா? ஜேகே பக்கத்துலயும் நீ வந்து நிக்கிறான். அங்கேயும் உங்க கண்ணு அவன் செஸ்ட்ல தான் போகுது. பார்க்க கூடாது, பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம இவங்கிட்ட சாக வாய்ப்பு இருக்கு. பார்க்காதவன் சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாயிலே கண்ணு அழுத்துறான். வாயில கண்ணு வச்சுட்டு எப்படிடா சொல்றது? அப்படிதான் இருக்க. வீ வந்த கண்ணை எடுத்துட்டா. இப்படி இருந்தா எப்படா அவன் சொல்லுவான்? சொல்லு, அங்கிள் எங்க பார்த்தா? இவனுக்கு தான் மூளை இருக்கு அப்படி சொல்லிட்டு வீய பார்த்த. சார், அங்கிள் எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நான் அவர்கிட்ட ஒர்க் கேட்டிருந்தேன். அவர் தான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்க சொன்னார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வியும் ஜேகேவும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாள் இல்லையா, கிம்டையா ஜாங்கோ, இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னு. புரியுது உங்களுக்கு? இந்த 2 பேர் இவனுங்க தானே. பிகாஸ் காட்ஸ்லாம் அப்படி பயப்படுறானுங்க இவனுங்க 2 பேருக்கும். வந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. டேய், இவனுங்க என்ன மாஃபியா பாஸ் மாதிரியா இருக்கானுங்க, ஐடல் மாதிரி இருக்கானுங்க, அவ்வளோ அழகா. டேய், 2 பேரையும் பார்த்தா வில்லம் ஃபீலே வர மாட்டேங்குதுடா, ரொமான்ஸ் பண்ணதானே தோணுது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் வீக்கும் உங்களை பார்த்தா பையன் மாதிரியே ஃபீல் ஆகலை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அங்கிள்கிட்ட நான் ஒர்க் கேட்டேன், அவர் தான் இங்கே அனுப்புனாரு அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவன் கையில் ஜேகேவோட கன் இருக்கு. அதோடவே உங்களை பார்த்துட்டே க்ளோஸாக வந்த உண்மையா நீ பையனா என்ன? என்னடா இவன் எவனை பார்த்தாலும் இந்த கேள்வி தான் கேட்குறான். அப்படித்தான் இருக்கு. ஏன் சார், நான் வாய்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி அப்படி நீங்கள் பேச வரும்போது பேக்கில் கை வைக்கிறான். அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்சி ஒரு ப்ரெஸ்ஸு லேடிஸ் வாய்ஸ் வந்துருச்சு. ஜேகேக்கு அப்போதுலேருந்து இதான் டவுட்டு. பிகாஸ் பொண்ணு வயசில் தான் பேசுகிறீங்க, உங்களை பார்த்தாலும் பொண்ணு மச்சி பையன் மாதிரி தெரியல. உங்கள் பேக்லேருந்து கையை எடுத்துட்டான். சார் சொல்லு, யாருனே? அதான் சார் நான் சொன்னல. என்ன சொன்ன? ஃபஸ்ட்டு நீ பையனானே எனக்கு டவுட்டாக இருக்கு. ஷர்ட்டை கழட்டு. ஷர்ட்டா? ஆமாம், கழட்டு. சார் எனக்கு புரியுது. என்னை பார்த்தா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஒரு பையன் மாதிரி இருக்க மாட்டேன்ற, பொண்ணு மாதிரி தெரியுறேன், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்ல போனா நான் கேர்ள்ஸ் வயசுல கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வயசுல பேச காட்டுறீங்க. நீங்க பாரு, எங்களுக்கு டவுட்டு வர்றது இதில் தான். நீப்பா உன்னை அசால்ட்டாக போட்டு தள்ளுருவோம், 5 நிமிஷம் ஆகாது. பட் நீ என் அங்கிளோட கார்டு வச்சிட்ருக்க, அதனால உன்னை ஷூட் பண்ணுறது. இங்கே பாரு, கேட்குறதுக்கு பதில் சொல்லு. 2 கொஸ்டின் தான். நீ யார்? என் அங்கிளோட கார்டு எப்படி உனக்கு வந்ததா? அதான் சார், அங்கிள்கிட்ட நான் ஒர்க் கேட்டிருந்தேன். நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருந்தேன்னா சார்கிட்ட எப்படியும் நான் ஒர்க் கேட்டிருந்தேன். இப்போ தான் ஒரு வெளியே எங்கே போகிறேன், என்னால் வந்து உன்னை அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. இந்த கார்டு கொடு, அவங்களுக்கே தெரியணும். அந்த கார்டு கொடுத்தா சார். பட் என் மேலே எதுவும் தப்பு இல்லை சார். பேக் சைடில் வந்து க்ளோஸாக உங்கள் பேக் ஹியரில் ஷோல்டர்கிட்ட வந்து, சரி பேர் என்ன? கண்ணை டைட்டாக மூடிட்டுருக்கீங்க. பிகாஸ் அப்படி நின்றுட்டுருக்கான். என் பேர் ஒயன். என்ன ஒயனா? இல்லை, ஐயோ என்ன ஒரு பேர் சொன்னாங்களே. ஆனா? ஆமாம் சார், உங்கள் அங்கிள் தான் இங்கேயே இருக்க சொன்னாங்க. வந்து நான் பார்க்குறேன், அது வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொன்னாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். 2 பேரும் உங்களை டோட்டலாக பார்த்துட்ருக்கானுங்க. ஃபுல்லாக பாய் கெட்டப்பு. உங்கள் ஃப்ரண்ட்டில் எதுவும் தெரியக்கூடாதுன்னு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி, ஒரு பாய் மாதிரி இருந்தாலும் பட் ஒரு பாய் ஃபீல் உங்ககிட்ட வர மாட்டேங்குதோ. உங்ககிட்ட
அவங்களோட அங்கிள் கார்டு இருக்குது. 2 டேஸாக அங்கிள் எங்கன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் கார்டையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்ருக்கானுங்க. நீங்கள் பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அந்த பயம் கூட கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. வியை பார்த்தா ஃப்ளாட் ஆகிட்டீங்க. வியை பார்த்துட்டு அதுவும் அவன் ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறான் இல்லையா, உங்கள் கண்ணு வேற அங்கே தான் போகுது. அவன் உங்கள் பேக் சைடை டச் பண்ணி உங்கள் பேக் சைடில் அவ்வளோ க்ளோஸாக வந்திருப்பான். அவனோட பிரீத்லாம் உங்கள் இயர்ஸ் கிட்ட விழுந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு ஓடுது. ஜேகே கொஞ்ச நேரம் உங்களே பார்த்துட்டு யான் ஒரு ஷவுட் பண்ணுறான். சொல்லுங்கள் சார். இவனை கூட்டிகிட்டு போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஒர்க் என்ன சொல்லிக் கொடு. அவங்களுக்கு அப்பாடா இருக்குது. இவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஓகே இப்பயாவது ஒர்க்கில் சேர்த்துக்கிட்டாங்களே அப்படி தான் இருக்குது. நீங்கள் போகும்போது வியை கிராஸ் பண்ணி தான் போகிறீங்க. வியை சைட் அடிச்சுட்டே போகிறீங்க. வீக்கு இது நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு. நீங்கள் போகும்போது திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் நடக்கிறது கூட ஒரு கேர்ள் மாதிரி என்னமோ தெரியல. நீங்கள் ஒரு பையன் அப்படிங்கிறது ஜேகேக்கும் விக்கும் ஃபீல் ஆகவே இல்லை. ஜேகே ரூம்குள்ளே போயிட்டான். வியும் பின்னாடியே போயிட்டு ஏதோ ஃபிஷியாக இருக்குல்ல, உனக்கும் அப்படி தான் தோணுதா? சாக்லே இந்த கார்டுங்க. ஜேகேவும் கார்டு கொடுக்குறான். அங்கிளோட கார்டு தான். பட் இது அவங்ககிட்ட எப்படி? அங்கிள் அவ்வளோ சீக்கிரம் கார்டு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அவன் பேர் என்ன சொன்னான்? ஆன் ஆன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க ரூம் ஃபுல்லாக மிரரு. உள்ளிருந்து பார்த்தா வெளில தெரியும், வெளிலேருந்து பார்த்தா உள்ள தெரியாதா. உங்களை தான் பார்க்குறானுங்க. வேலைக்கு சேர்ந்துட்டீங்க இல்லையா, குஷி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வியை பார்த்துருக்கீங்க. ஒரு க்ரஷ் மெட்டீரியல். இது வரைக்கும் உங்களுக்கு லவ் யாரும் இல்லை, க்ரஷும் யாரும் இல்லை. வி உங்கள் க்ரஷ் லிஸ்ட்டில் வந்துட்டான். குஷியாக வர இருக்கு. நீங்கள் டேர்ன் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பேக் சைட் வேவ் தான். 2 பேரும் பார்த்துட்டே இருக்கானுங்க. வி சரி விடு, அதான் நம்மளுக்கே தெரியுது அவ்வளோ சீக்கிரம் அங்கிள் இந்த கார்டெலாம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கிள் தான் அனுப்பியிருப்பார். ஜேகே ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு வண்டி சாவி எடுத்துகிட்டு வெளில கிளம்புறான். பட் ஜேகேக்கு அவனுக்கு தான் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் நம்பிக்கை வராது இல்லையா. உங்களை பார்த்துட்டே இருக்கான். அங்கிள் இது வரைக்கும் யாரையும் ஒர்க்கில் சேர்த்துக்கும் நம்மக்கிட்ட சொல்கிறதே கிடையாது, இதென்ன புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து அவன் அங்கிளுக்கு கால் பண்ணுறான். போக மாட்டேங்குது. இந்த நேரத்தில் வி பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜியாவை பார்க்க வந்திருக்கான். பிகாஸ் 2 டேஸ் ஆச்சா உங்கள் சிஸ்டரை பார்த்த. சரி பார்க்கலாம் அப்படி வந்திருக்கான். 2 டேஸ் ஆச்சு இல்லையா, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா. டோட்டலாக கிடையாது, பட் 2 டேஸாக அதே தாட்டோட இருந்தா. பட் இப்போ ஓகே. கீழே இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் மேலே வரா. மாடு ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா. டைம் என்ன ஆச்சா அப்படி சொல்லிட்டு உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. 9 o'clock மேலே ஆக்குது. இவ்வளோ நேரம் நம்ம அம்மாவை எப்படி தான் சமாளிப்போம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே பார்த்து டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு டிஐ என்டி கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்கள் பின்னாடி யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி நின்றுட்டீங்க. உங்கள் மொபைலில் சார்ஜ் போடலாம் அப்படி வந்திருப்பீங்க. ஒரு மாத்திரை இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது. டர்ன் பண்ணலான்னு வரும்போது வி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். யாரு யாரு ஷோ டோன்ட் ஷவுட். அதான் நான் தானா? யார் நீங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வி அவன் பாக்கெட்டில் இருந்து கண் எடுத்து உங்கள் ஹெட்டில் வைக்கிறான். புரியுதா நான் யாருன்னு? தெரியுது தெரியுது யாருன்னு. எதுக்காக வந்திருக்கீங்களோ தெரியுது. ஓ எதுக்காக வந்திருக்கேன் சரி சொல்லு, நானும் கேட்குறேன். அது அது உங்கள் கண்ணுக்காக தானே. ரைட் சைட் கபோர்டில் 3rd கபோர்ட் அங்கே தான் ட்ரெஸ்ஸு கீழே வச்சுருக்கேன். ப்ளீஸ் எடுத்துகிட்டு இங்கிறது போயிடுங்க. நான் இதுக்காக தான் வந்திருக்கான்னு நீ நினைக்கிறியா என்ன? வேறு எதுக்கு? அது
அதுதானே உங்கள் திங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போனீங்க. அது அது எடுக்க தான் மறுபடியும் வந்திருக்கீங்க. அது என் திங்ஸு கிடையாதுடி. நான் வந்தது உனக்காக. சீஸ் மைன், யூ ஆர் மைன். புரியுதா? நான் வந்தது உனக்காக. ஷாக் ஆகிட்டீங்க, எதுவுமே பேச முடியல. என்கிட்ட கன் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நீங்களா ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஈவன் கார் கூட வச்சுருப்பீங்க. பட் என்கிட்ட கன் அவ்வளோ இருக்கு. இருக்கும்போது நான் ஏன்டி அந்த கன்னுக்காக திரும்பி வருவேன்? அப்போ அப்போ என்ன சொல்கிறீங்க? நீ எனக்கும் வேணும், நீ எந்தோ. புரியுதா? நான் வந்தது உனக்காக. அப்படியே சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். கண்ணை டைட்டாக மூடுறீங்க, பயம் கொள்ளுது. இவன் ஏன் இந்த நேரத்தில் இப்போ வந்திருக்கான்? என்ன பேசுகிறான்? எதுவுமே உங்களுக்கு புரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டு சூன் பார்த்துடலாம். தென் VFF ஈவினிங் வரும், போட ட்ரை பண்ணுறேன். பாய்.